அனைவருக்கும் வணக்கம். இது முழுக்க முழுக்க இளம் பெண்களாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 8ஆம் வகுப்பு முதல் இளம் பெண்களாக இருக்கக்கூடிய, திருமணம் வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கான வீடியோ. இப்போ கணக்குப்படி பார்த்தா 35 வயது வரை கூட அனைவருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த படத்தில் இருக்கிறவன் பேர் மணிகண்டன். மணி கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல் இருக்குது, அதனால் இவனுக்கு மணிகண்டன் வச்சுருக்குறாங்க. இவன் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருந்திருக்கிறான். அங்கே வந்த 10ஆம் வகுப்பு மாணவி டியூஷனுக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்குது அந்த பொண்ணு. அதனால் ஸ்பெஷலாக கவனிக்கிறேன்னு போட்டு அதை விழுந்து விழுந்து காதலிக்கிறேன் பேர் வழின்ட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அந்த சமயத்தில் சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து வச்சுருக்கிறான். அந்த அறியாத வயதில் என்ன நடந்ததுங்கிறது அது வெளியிட முடியாததுனால அதை போலீஸ்லேயும் வெளியிடலை. அதை பற்றி விவரங்கள் தெரியல. இருந்தாலும் அந்த புகைப்படம் இதெல்லாம் அவன் சேமித்து வச்சுருந்துருக்கான். இந்த பெண் பயத்தில் இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லி இவனை கழட்டி விட்டுட்டு அது போயிடுச்சு. அதுக்கு பிறகு 10-15 ஆண்டுகளுக்கு அந்த பெண் திருமணமாகி வேறு ஊரில் போய் செட்டில் ஆகி திருமணமாகி இப்போ சென்னையில் இருக்கிறதா தெரிய வருது. அது எப்படியோ இன்ஸ்டாகிராமில் போய் பெண்களுக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் உடனே டெலீட் பண்ணிடுங்க. அது தேவையே இல்லாத ஒரு ஆப். அதனால தான் பெண்களுடைய நிறைய பேருடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணமே இந்த இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு ஆப்பு தான். அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபோன் நம்பர், எங்கே இருக்கிறோங்கிற டோர் நம்பரோட அட்ரஸ், முழு முகவரி, அப்புறம் குடும்பத்தினுடைய புகைப்படம், இன்னும் என்னென்ன இருக்குதோ ஜாதகம் எல்லாத்தையும் போட்டு வச்சிட வேண்டியது. அப்புறம் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ரொம்ப வசதியாக போச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் இவன் பயன்படுத்திக்கிறான். 15 வருஷம் கழித்து இன்ஸ்டாகிராமில் ஏதோ பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய புகைப்படம் அடே நம்ம ஆள் அப்படின்னு போட்டு அந்த மறைஞ்சு போன அந்த ஆசை துளிர் விட்டு இப்போ துரத்தி காதலிச்சிருக்கிறான். அவனுடைய ஆடியோ ஒன்று சிம்பிளாக கொடுக்குற, அதை கேளுங்க. வேணாம்னா போங்க, நீங்கள் வேணான்னு என்ன வேணான்னு முடிவு பண்ணி போட்டீங்கன்னா நான் பிரதீப் கூட வாழறதுக்கு நான் விட மாட்டேன். அது நான் என்ன பண்றேனோ அதை போ பாருங்க. அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 2 குழந்தை இருக்குது. இவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தை இருக்குது. இந்த லட்சணத்தில் இவன் போய் அதைய துரத்தி உன் கணவன்கிட்ட சொல்லிடுவேன், அவங்களோட வாழவே முடியாமல் பண்ணிடுவேன் அப்படின்னுலாம் மிரட்டிகிட்டு இருக்கான். ஃபோன் பண்ண தான் வரும். இன்னும் அடுத்து 2 நாளும் உன் மாமனாருக்கு நியூஸ் போகத்தான் செய்யும், அவர் வாட்ஸ்அப்புக்கு போகத்தான் செய்யும். ஃபோன் அதை நம்ம நீ நினைச்சிட்டு இருக்க சும்மா போட்டோ மட்டும் அனுப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட போட்டோ மட்டும் தான் நீ இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க. இந்த பெண்ணோட கணவனுக்கு சில புகைப்படங்களை எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சு ஒன்றும் நடக்காதனால நீ மாமனார்கிட்ட நான் சொல்லிடுவேன்னு போட்டு மிரட்டி இருக்கிறான். எல்லாமே நான் வீடியோ எடுத்து தான் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா, நம்ம அடிப்படையில் பெண்கள் தான் இதை பற்றி சிந்திக்கணும். இன்ஸ்டாகிராம் மூலமாக இத்தனை விஷயங்கள் வந்துட்டுருக்குது. ஆனால் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால தான் இப்படி நிகழ்வுகள் நடந்து போகுது. இந்த காலை சுத்தின வாம்பு கடிக்காமல் விடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி பெண்களுடைய நிலைமை. என்னமோ சின்ன வயசில் 10வது படிக்கும்போது தெரியாமல், அந்த வயசில் என்னன்னு புரியாமல் அந்த சூழலில் சிக்கியிருந்த பெண்ணுக்கு 15-20 வருடங்கள் கழித்து கூட இந்த பாம்பு கடிக்க வருதுன்னா பார்த்துக்குங்களேன். இந்த பாம்பு என்ன பண்ணணும்? தலைவலியே அடித்து கொல்லணும். இப்போ இந்த குற்றங்களை மிகவும் குறைவாக அதை இல்லாமையே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எனக்கு சிந்தனை ஒன்று தோன்றுச்சு. அதை பெண்கள்கிட்ட தான் நம்ம பகிர முடியும். ஏன்னா மற்றவனுக்கிட்டலாம் பகிர்ந்தால் அவனுக்கு ஐயையோ நம்ம சான்ஸ் போயிருமே அப்படின்ட்டு ஆண்கள் வருத்தப்படுவானுங்க. அதை நடைமுறைப்படுத்த விடமாட்டானுங்க. அதனால் பெண்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்தை அரசில் சொல்லி கொண்டு வரணும். அது என்னென்னா, சாதி வாரி கணக்கு எடுக்கிறாங்க. இந்தந்த ஜாதி இத்தனை அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கல்லூரிகளில் ஜாதி வாரி இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்புறம் போனால் வேலை வாய்ப்பில் கவர்மெண்ட் ஜாப், இப்போ மற்ற துறைகளிலும் கூட தனியார் துறைக்கும் கூட அதை பரிந்துரை பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. அப்படி அரசு வேலைகளில் ஜாதி வாரியாக இடஒதுக்கீடு பண்ணுறானுங்க. எல்லாத்தையும் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற பேரில் ஜாதி ரீதியாக செய்யப்படுது.
அப்போ நமக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. என்னடான்னா, இந்த குற்றங்கள் செய்கிறவனுக்கு இது போன்ற குற்றங்கள், திருட்டு வழக்கு, எத்தனையோ குற்றங்கள் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அவனுடைய ஆதார் அட்டை இருக்குது. அவனுடைய எல்லா விஷயங்களும் போலீஸுக்கு அத்துப்படியாக தான் இருக்குது. அப்போ குற்றவாளி ஒவ்வொருத்தனுடைய ஜாதி அடையாளம் என்ன அப்படிங்கிறது ஒரு சென்சஸ் மாதிரி எடுக்கணும். இனிமேல் எவன் குற்றம் செஞ்சான்னு முதல்ல அவனுடைய ஜாதியை கேட்டு அதை பதிவு பண்ணிக்கணும். அப்போ இத்தனை எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் இடஒதுக்கீட்டில், வேலைவாய்ப்பு, கல்வி, எல்லா தகுதி வேணும்னு போராடுற இந்த பன்னாடைகளுக்கு ஒரே ஆப்பு வைக்கணும்னா இந்த ஜாதியும் ஒழியணும். அதே போல் இந்த குற்றங்கள் குறைவாகணும்னா நீ என்னடா ஜாதி அப்படிங்கிறத முதல்ல எடுத்து பதிவு பண்ணி, ஆண்டாண்டுக்கு தமிழ்நாட்டில் 50,000 குற்றங்கள் நடந்திருக்குது. இந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இத்தனை பர்சன்டேஜ் குற்றங்கள் செய்திருக்கிறாங்க. அதனால் சாதி சங்க தலைவனுக்கெல்லாம் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு உங்கள் ஆளுகளையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி குற்றங்கள் ஈடுபட்டால் நம்ம ஜாதியினுடைய பேர் கெட்டு போகுது இல்லையா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி இந்த குற்றங்களை கம்மி பண்ணலாம். எப்படி ஐடியா? அப்படி ஏதாவது அவனுக்கு சாதி சங்க தலைவர்கள் இதுக்கு மறுப்பு தெரிவித்தா, ஏண்டா உங்கள் ஆத்தாக்கிட்ட நீ பால் எப்படி குடித்து வளர்ந்துருக்கிற, சாதிக்கு இடஒதுக்கீடு மட்டும் வேணும், ஆனால் குற்றங்கள் செய்வா அது வெளியில் தெரியக்கூடாதுன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜாதி வாரியான குற்ற நடவடிக்கைகள், ஜாதி வாரியான குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு பட்டியலை தயாரித்து வெளியிட்டோம்னா எல்லாம் அடங்கி போவானுங்க. நம்ம ஜாதிக்கு இவ்வளவு கெட்ட வேற வருது அப்படின்னு போட்டு அவனுடைய ஜாதி அடையாளங்களே அழிச்சிருவானுங்க. அதுக்கு பிறகு சமூகம் சமத்துவமாயிரும். குற்றங்களையும் ஒழிச்ச மாதிரி இருக்குது, ஜாதியையும் ஒழிச்ச மாதிரி இருக்குது. எப்படி ஐடியா? உடனே பெண்கள் எங்கள் ஜாதியில் அப்படியெல்லாம் இல்லைன்னு எல்லாம் முட்டாள்தனமாக நம்பிடக்கூடாது. எல்லா ஜாதியிலையும் எல்லா சில்லற பயல்களும் இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதனால் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான மாதர் சங்கங்கள் இருக்குது, பெண்கள் அமைப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து முனைப்போட இந்த ஒரு நிகழ்வை நடத்திட்டோம்னா, இப்போ இந்திக்காரன் வந்திருக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்திக்காரனுங்க 1-2 ஒரு 3% நடக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே. மீதி பூரா இங்கே இருக்கிறவனுக்கு தானே குற்றங்களை செய்கிறானுங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்குறவனுன்னா இந்திக்காரனா, இங்கே இருக்கவன் தானே இந்த வேலையை பார்த்துருக்குறான். அப்போ இந்த முறையை கொண்டு வந்துட்டோம்னா எல்லாம் பயப்படுவானு. கண்டிப்பாக இந்த ஜாதி அடையாளங்களை வெளியிட்டோம்னா எல்லாமே அடங்கி போயிடுவானுங்க. மொத்தத்தில் தன்னுடைய ஜாதி இன்னதுன்னு சொல்கிறதுக்கே பயப்படுவானுங்க. அப்படி ஆயிரும். அப்போ என்ன ஆகுது, தானால் ஜாதி ஒழிஞ்சு போயிடும். இதை மாதர் சங்கங்கள், பெண்கள் தான் முன்னெடுத்து நடக்கணும். அரசியல் கட்சிகள் இவனுங்கெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாருமே ஜாதி கட்சியை வச்சு நடத்திட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் எங்கே போய் அங்கே அதனால் பெண்கள் போர்க்குடி தூக்கி இந்த சிஸ்டத்தை உடனடியாக இந்த அரசாங்கத்தில் கொண்டு வந்துட்டோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் சமுதாயத்தில் நடக்கும். இந்த கஞ்சா வழக்கு என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் வாங்கடா. உங்கள் ஜாதி என்னடா ஜாதி, எங்கடா உங்கள் ஓயா அப்பா உன்னை வளர்த்து வச்சுருக்கிறானுங்க, உன் ஜாதி இது பரம்பரை ஜாதி புத்தி இது தானாடா அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமும் கிடைக்கும். ஆக இப்படி ஒரு முறையை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கிற கிறுக்கு பயல்களை பற்றி இன்னும் பல விஷயங்களோடு நான் சந்திக்கிறேன். நன்றி.